இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள தேவ வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிற ஒரு அருமையான ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், மார்க் 11:24 அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆம் தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை. நம்ம ஜெபிக்கிறது உண்டு, ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம ஏதாவது கேட்போம். ஆண்டவரே இதை செய்து தாங்கப்பா, ஆண்டவரே என் காரியத்தில் நீங்கள் தலையிடுங்கப்பா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுப்பா, நீங்கள் மாற்றி தாங்கப்பான்லாம் நம்ம ஆண்டவரோடு பேசுவோம். பேசி ஆண்டு சமூகத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆனால் நம்ம என்ன செய்வோன்னா, கொஞ்ச நாள் அப்படியே கடந்து போகும் பொழுது அப்படி சோர்ந்து போக ஆரம்பிப்போம். அந்த ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போவோம். ஆண்டு சொல்கிறாரு, நம்ம சோர்ந்து போகாமல் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமா. ஆம் தேவஜனமே, இப்போ நான் வாசித்த இந்த வசனத்தை தான் ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் விசுவாசத்தினால் பயங்கரமான வல்ல பெரும் காரியங்களை செய்த ஒரு அருமையான தேவ மனிதன், நல்ல ஒரு வசனத்தை நேசிக்கும் ஒரு தேவ மனிதன், 200 முறை வேதத்தை முழங்காலிலே இருந்து படித்த ஒரு நல்ல தேவ மனிதன். இந்த அருமையான ஜார்ஜ் முல்லர் 2000க்கு அதிகமான அநாத பிள்ளைகளை அவருடைய சார்பாக வளர்த்து அவர்களை பெரியாளாக கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த அநாத பிள்ளைகளுக்கு தன்னிடத்தில் ஒரு காசுகள் இல்லாவிட்டாலும் விசுவாசத்தினாலேயே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு உணவுகளை ஜெபித்து வாங்கி கொடுத்த ஒரு நல்ல தேவ மனிதன். அவருடைய வாழ்க்கை மாறினது இந்த வசனத்தினால்தான். அவருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்தது. ஜார்ஜ் முல்லர் என்றாலே தெரியாத நபரே கிடையாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ஜார்ஜ் முல்லரை தெரியாத நபர்கள் இல்லை. ஊழியம் செய்கிற எந்த நபரிடத்திலும் போய் கேட்டு பாருங்கள், அவர்களுக்கு ஜார்ஜ் முல்லரை நன்றாக தெரியும். ஏனென்றால் ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அதே போலவே இந்த நாட்களில் ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் இந்த ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதனை தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு குறைவு. ஏனென்றால் எல்லாருக்கும் அவரை தெரியும். ஏனென்றால் அவர் விசுவாசத்தில் அவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் அவர் மூலமாக செய்திருக்கிறார். இந்த அருமையான ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிற ஒரு பதம் என்னவென்றால், உங்கள் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லுங்க என்று சொன்ன தேவ மனிதன். இன்னும் புரிகிற வண்ணமாக சொல்லுகிறேன், உங்கள் பிரச்சனையை பார்த்து ஐயோ என் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம். ஆனால் இந்த தேவ மனிதன் சொல்கிறது என்ன தெரியுமா? எப்பொழுதும் உங்கள் பிரச்சனை இவ்வளோ பெருசுன்னு கர்த்தர்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஜெபித்து பலனடைந்த அந்த பிரச்சனையை பார்த்து என் தேவன் ரொம்ப பெரியவர்னு சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை சின்ன துண்டாக மாறிவிடும், அது ஓடிவிடும். ஆம் தேவஜனமே, எப்படி தாவீதுக்கு முன்பதாக கோலியாத்து கீழே விழுந்தார் அல்லவா? ஏனென்றால் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் தாவீதோடு இருந்தார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதும் அதுதான். இந்த விசுவாசத்தில் தேவனுக்காக வல்லமையாக மகிமையாக பிரகாசித்த இந்த தேவ மனிதருடைய வாழ்க்கையில் இதே மார்க் 11:24 உள்ள வசனம் தான் வாழ்க்கையை மாற்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவருடைய வயதில், வாலிப வயதில் அவருடைய கால்களில் ஒரு பயங்கரமான வியாதிகள், உடம்பில் உள்ள நரம்புலாம் பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது ஒரு தேவ மனிதன் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டிருக்கிறார். அப்பொழுது இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவஜனமே, இது ஒரு பரம ரகசியம். விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா? உருவாகும், இல்லாதது உருவாகும். தேவனுடைய நாமத்தினால தேவனை நம்பும் பொழுது எதை நீங்கள் தேவையோடு ரொம்ப தற்சமை தேவையாக இருக்கும், நீங்கள் ஜெபத்தில் விசுவாசித்து கொண்டு இருப்பீங்க, அது நடக்கும், அது உருவாகும். It will take form, it will appear, it will manifest. அது உங்கள் மத்தியில் வெளிப்படும். ஸோ தேவ ஜனமே, பாலியாங்கிச்சோ என்ற தேவ மனிதனை எல்லாரும் கிண்டல் அடித்தார்கள். அவர் ஜெபித்து கொண்டிருந்தார், ஆண்டவரே எனக்கு ஊழியத்திற்கு ஒரு நல்ல டேபிள் வேணும், நான் அதில் பைபிளை வைத்து பிரசங்கிக்க வேண்டும், எனக்கு ஊழியத்திற்கு நல்ல ஒரு சைக்கிள் வேணும்,
எனக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு சைக்கிளை தாரும், நான் அழுத்தி பயணங்கள் செய்து ஊழியத்தில் உள்ள ஜனங்களை சந்திக்க வேண்டும் என்று ஜெபித்தார். எல்லாரும் கேலி அடித்தாங்க. அப்போ அவர் சொன்னார், மை ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆர் இன் ப்ரெக்னன்ட். அப்படி என்றால் என்னுடைய ஜெபம் எல்லாம் கற்பம் தரித்திருக்கிறது என்று சொன்னார். ஸோ தேவ ஜனமே, எப்படி ஒரு பிள்ளை கற்பம் தரிக்கப்பட்டால், ஆமேன், ஒரு பிள்ளை தாயினுடைய கருவில் உருவாக்கப்பட்டால் 9 மாதத்தில் வெளிப்படுகிறதோ, தேவ ஜனமே, நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு கால அளவு உண்டு. நாம் தொடர்ந்து விசுவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தால் அது உருவாகி கொண்டிருக்கிறது. அது வெளிப்பட டைம் எடுத்தாலும் இட் இஸ் இன் த ஃபார்ம், அது உருவாகி கொண்டிருக்கிறது, அது வெளியே வரும். பாலியாங்கிச்சோவை அவமானப்படுத்தும் பொழுது அவர் சொன்னார், அது உருவாகி கொண்டிருக்கிறது. அவர் எதற்காக ஜெபித்தாரோ அதே டேபிள் வந்தது, அதே சைக்கிள் வந்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அநேக ஆயிரங்களை, கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி ஒரு பெரிய வேர்ல்டு பிக்கஸ்ட் சர்ச்சை உண்டாக்க கர்த்தர் அந்த தேவ மனிதனுக்கு உதவி செய்தார். ஸோ இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருந்த ஜார்ஜ் முல்லர், ஸோ இந்த தேவ மனிதர் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். நான் ஜெபித்தால், நான் விசுவாசித்தால் அது உருவாகும் அப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது அவர் வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகினார். உடனே என்ன தெரியுமா செய்தார்? ஒவ்வொரு வசனத்தையும் நேசிக்க ஆரம்பித்தார். ஏன்னா ஒரு சொட்டு தேனை சுவைத்து பார்த்த பொழுது, தேன் கூட உடையா செய்வாங்க? யோசித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு சாக்லேட் டப்பா எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டிங்கன்னா அதை ஒன்றை தான் சாப்பிட்ருப்பாங்க. அதோட அடுத்தடுத்த செகண்ட்ஸ் போய் 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 எடுத்து மொத்தம் தீத்துருவாங்க. இதே போல தான் ஜார்ஜ் முல்லருக்கு ஒவ்வொரு வசனமும் இன்பமாக மாறினது. எல்லா வசனத்தையும் விசுவாசிக்க ஆரம்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஏதோ ஒரு வசனத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு வசனமும் தங்க சாவிகள். பைபிள் ஒரு தங்க சுரங்கம். எவ்வளோ தேவையை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நம்முடைய குறைவு தான். வேதம் ஒரு கனி நிறைந்த தோட்டம். எவ்வளோ வேணுமோ பறித்து தின்னுங்க. வேதம் ஒரு ஜீவ ஊற்று. எவ்வளோ வேணுமோ எடுத்து குடிங்க. வேதம் ஒரு நல்ல ஜீவ அப்பம். எவ்வளோ வேணுமோ எடுத்து புசிங்க. தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பசியாக இருக்கிறவங்க வாங்க, இந்த அப்பத்தை புசியுங்கள். இதில் இருக்கிற ரகசியத்தை பானம் பண்ணுங்கள். இதில் உள்ளதில் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊற்று ஒரு பொழுதும் குறையாது. இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிற ஊற்று. இது தேவ ஆவியினால் எழுதப்பட்ட ஊற்று. இந்த வசனத்தை விட்டுவிடாதீர்கள். இதை உங்கள் கண் இமை போல உங்கள் இருதயத்திலையும் உங்கள் வாயிலையும் இது எப்பொழுதும் இருப்பதாக. தேவ ஜனமே, இரவும் பகலும் இந்த தியானிக்கும் பொழுது ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு விஷயம் இல்லையா, அதில் உங்களை சாதனையாளராக மாற்றுவார். இல்லைன்னு சொல்கிற ஒரு சொல்லு உங்கள் வாழ்க்கையில் வருதா, அதற்கு பின்னாடி கர்த்தர் நிற்பா. திராட்சரசம் இல்லை என்று ஒரு நிலைமை வந்தது, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். மரித்த ஒரு சூழ்நிலை வந்தது, மரித்ததை உயிரோடு எழுப்பினார். ஏதோ ஒன்று இல்லைன்னு வேதனையோடு இருக்கிறீங்கல்ல, பேதுருவை பாருங்கள். மீன் பிடித்து அங்கே மீனே அகப்படவில்லை. இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே வந்தது சிருஷ்டிகர். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வன் நம்ம கூட இருக்கிறார். ஸோ ஏதோ ஒரு காரியம் நடக்கலன்னு சோர்ந்து போகாமல், நான் விசுவாசிக்கிறது உருவாகி கொண்டு இருக்கு, அது வெளிப்படும் என்ற நம்பிக்கையோடு ஜெபத்தில் தரித்திருங்க. வசனம் சொல்கிறது உண்மை. வசனத்தை நம்புங்க. அது உங்கள் கையில் வரல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. வசனம் விசுவாசி ஜெபம் பண்ணு, அது உருவாகும். வரும்னா வரும். அது வரலன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஆம் தேவ ஜனமே, இந்த வசனம் உங்களுக்கு பிரோஜனப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த புதிய நாளை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த நாள் உமக்கு பிரியமாக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே. இந்த நாளில் தேவனுடைய சமாதானம் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். தனி ஜெபம் பண்ணுகிறவர்கள் மணிக்கூர் பண்ணட்டும். வேதத்தோடு இணையட்டும். கனி நிறைந்த தோட்டத்தோடு இணையட்டும். ஜப அக்னி அவர்கள் மேல் விழட்டும். எலும்பி ஜெபிக்கட்டும். தேசத்தை கலக்கட்டும். குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இன்றைக்கி நல்ல நல்ல காரியங்களை செலிப்ரேட் பண்ணுறவங்க, பர்த்டே, மேரேஜ் டே செலிப்ரேஷன்ஸ், ஆனிவர்சரிஸ் எதெல்லாம் கொண்டாடுறாங்களோ எல்லாவற்றுக்கும் மேலே தேவ கிருபை இருக்கட்டும். விசேஷமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிற யாராக இருந்தாலும் தேவன் அவர்களை பலப்படுத்தும் அப்பா.
உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நாங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய ப்ரேயர் டைம் சேனலில் நம்ம 21 நாட்கள் உபாச ஜெபத்தை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவ ஜனங்கள், இதை முதலாவது கேட்குறீங்கன்னா, புதிதாக கேட்குறீங்கன்னா எங்களோட இணைந்து கொள்ளுங்கள். உபாசம் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. மீட்டிங்கில் அட்டன் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவர் இடைப்பட்டால் ஒரு நேரம், அரை நேரம். இன்றைக்கி அநேகர் கேட்குறாங்க எப்படி உபாசம் எடுக்கணும்னு. கண்டிப்பாக இந்த ஆயத்த ஜெபங்கள் நாங்கள் போட்டிருந்தோம். ஆயத்த ஜெபத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உபாசம் பண்ணணும்னு நாங்கள் அதில் அருமையாக டீச் பண்ணியிருந்தோம். ஸோ தேவ ஜனமே, 21 நாள் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மீட்டிங் அட்டன் பண்ணும் பொழுதே ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுப்பார். அரை நேரமோ ஒரு நேரமோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே ஜொலிக்கும். அந்த ஒரு கைடன்ஸின் படி நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாஸ்டிங் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். இட் இஸ் ஆல் நாட் நெசசரி, பட் ஆஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் லீட்ஸ், ஆவியானவர் உங்களை நடத்துகிற வண்ணமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா இரவும் 9 மணி அளவில் நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் ஸ்பிரிச்சுவல் WF சேனல்லையும் நம்ம என்ன செய்கிறோம், அநேக ஆவிக்குரிய வீடியோக்களை போடுகிறோம். அதையும் பார்த்து மகிழுங்கள். அநேக ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கு. தேவஜனங்கள் இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.